அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி. இரவு தூங்கும் முன்பு மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை தலைகாணி அடியில் வைத்து தூங்கி பாருங்கள். நாளைய தினமே உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். தினம் தினம் கையில் தாராளமாக பணம் புரளும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகம் செய்வதனால பணவசியம் ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தையுமே விரட்டி அடிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகினாலே பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் தொடரும். இன்றைய சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நேற்றைய தினமே நம்ம சேனல்ல ஒரு சிறப்பு பதிவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு தாந்திரிக முறை. இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சேனல்ல வர வீடியோஸை நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க, நிறைய பேர் நீங்க கமெண்ட்டும் பண்றீங்க. ஆனால் சில பேர் நீங்க லைக் பண்றதுக்கு மறக்கலாம். ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் தாங்க எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும். சோ மறக்காம நீங்க லைக்கும் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே வழக்கமாக உடனே லைக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நிறைய லைக்ஸ் நம்ம பார்க்கும் போது தாங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணணும்ன்ற அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும். சோ மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாது. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. முதல் விஷயம், இன்றைய அஷ்டமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் நவம்பர் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:31 அஷ்டமி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் நவம்பர் 23 சனிக்கிழமை இரவு 11:45 வரை அஷ்டமி திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா, உங்களுடைய எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல இப்ப வீட்ல நீங்க ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா தனித்தனியாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நீங்க தரையில, பாயில, பெட்லன்னு எங்க படுத்தாலுமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்லயே நம்ம பார்த்திருந்தோம் இந்த தாந்திரிகத்திற்கு நிறைய பலன்கள் உண்டுன்னு. முதல் விஷயம், நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கும். எதிர்மறை ஆற்றல்கள்னு நம்ம சொல்றது கண் திருஷ்டி போன்ற விஷயங்கள். இந்த கண் திருஷ்டி சாதாரணமானது கிடையாதுங்க. அதனால தாங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்கு நிறைய எளிமையான வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அஷ்டமி திதியும் கண் திருஷ்டி தோஷங்கள் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதற்கான தாந்திரிகம் செய்வதற்கு மிகவுமே உகந்த நாள். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா வீட்டுல காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகும். நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பாங்க, எல்லாமே நார்மலா இருக்கும். இருந்தாலும் உடலில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதுல நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன காரியங்களில் கூட ஏகப்பட்ட தடைகள் தடங்கல்கள் வரும். வீட்டில் சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், கலகங்கள் ஏற்படும்.
ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் நீங்குவதற்கு இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஒரே நாளில் நல்ல பலன் கிடைக்கும். நெகட்டிவான விஷயங்கள் நம்மை விட்டு போனாலே பாசிட்டிவான விஷயங்கள் தேடி வரும். ஸோ நாளைய தினமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தெரியும். அடுத்ததாக இந்த அஷ்டமி திதி கடனை நீக்குவதற்கு மிகவுமே உகந்த நாள். ஸோ கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க, பணவரவில் நிறைய தடைகளை ஃபேஸ் பண்றவங்க மற்றும் வீட்டில் பணம் தங்காத நிலை இருக்கிறவங்க இந்த தாந்திரிகத்தை இன்றைய ஒரு நாள் நீங்க செஞ்சு பாருங்க. பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய அஷ்டமி திதி அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை செய்ய முடியாதவங்க எந்த தேய்பிறை அஷ்டமியில வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். எந்த கிழமையில் வந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். நல்ல பலன்கள் கிடைக்கும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 3 முக்கியமான பொருட்கள். முதலாவதாக ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய்க்கு நெகட்டிவ் எனர்ஜியை 0 ஆக்கக்கூடிய ஆற்றலும் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படியாக பெருக்கி கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஜாதிக்காய் இருக்கும் இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் அதை பல மடங்காக நமக்கு பெருக்கி கொடுத்துவிடும். நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் முழுமையாக அதை அகற்றிவிடும். எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சில மளிகை கடையில கூட இந்த ஜாதிக்காய் சுலபமாக கிடைக்கும். ஒரே ஒரு எண்ணிக்கையில இந்த ஜாதிக்காய் இருந்தால் போதும். இரண்டாவதாக 27 எண்ணிக்கையில மிளகு நமக்கு வேண்டும். மிளகு நேர்முக மற்றும் மறைமுக எதிரிகளை விரட்டியடிக்கும், உடல் ரீதியான நோய்களை குறைக்கும். கடன் தொல்லை நீங்குவதற்கும் இந்த மிளகை பயன்படுத்தி நிறைய தாந்திரிகங்களை சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. கரெக்டா 27 எண்ணிக்கையில மிளகு நம்ம எடுக்கணும். அதிலும் அஷ்டமி திதி அன்னைக்கு மிளகை பயன்படுத்தி செய்யக்கூடிய தாந்திரிகங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பு நமக்கு தேவை. ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு சாஸ்திரங்கள்ல இந்த கல்லுப்பிற்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இப்ப இந்த 3 பொருட்களையும் ஒரு சிவப்பு நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணியில மூட்டை போல நம்ம கட்டணும். கல்லுப்பு, 27 மிளகு மற்றும் ஒரு ஜாதிக்காய், இந்த 3 பொருட்களையும் சேர்த்து ரெட் கலர் அல்லது எல்லோ கலர் கிளாத்ல மூட்டை போல நம்ம கட்டணும். இந்த 2 கலர் துணி மட்டும் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். வீட்ல இப்போ ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் இதே போல தனித்தனியாக நீங்க மூட்டையை செய்து வைக்கணும். அல்லது யாருக்கு அதிகமாக திருஷ்டி தோஷம் இருப்பதாக நீங்க ஃபீல் பண்றீங்களோ அல்லது குடும்ப தலைவர் மற்றும் தலைவி 2 பேர் நீங்க செஞ்சா கூட போதும். வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கட்டாயமாக இதை செய்யணும்னு கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க செஞ்சுக்கலாம். அல்லது குடும்ப தலைவர் மற்றும் தலைவி 2 பேர் செஞ்சாலே போதும். சப்போஸ் கணவர் வெளியூருக்கு போயிருக்காரு அல்லது வீட்டில் இல்லாத பட்சத்தில் மனைவி மட்டும் செஞ்சாலே போதும். அதே போல மனைவி வெளியே போயிருக்காங்கன்னா கணவர் மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நீங்க நைட்டு தூங்கும் போது உங்களுடைய தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள பில்லோ கவருக்குள்ள இந்த மூட்டையை வச்சு அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. நாளைய தினம் நீங்க தூங்கி எழுந்தவுடன் அந்த மூட்டையை வீட்டுக்கு வெளியே டஸ்ட்பின்ல எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. குப்பை தொட்டி இருந்தா அதுல நீங்க போற்றலாம். அல்லது கால்படாத இடம், செடிகள், புதர்கள் போன்ற இடத்திலும் போடலாம். அல்லது நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். ஆனால் வீட்டுக்கு வெளியே தாங்க நம்ம தூக்கி போடணும். காலையில் நீங்க எழுந்த உடனேயே இந்த மூட்டையை வீட்டுக்கு வெளியே போட்டுட்டு நீங்க குளிச்சிருங்க. மேக்சிமம் தலைக்கு குளிப்பது நல்லது. முடியாதவங்க நீங்க நார்மலா குளித்தாலே போதும். மிகவும் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஆனால் நீங்க தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.